ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட வெண்டைக்காய் செடியிலேருந்தும் செடி பீன்ஸ்லேருந்தும் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஸோ அறுவடைனா பெரிய அறுவடை இல்லை, ஒரு 3 வெண்டைக்காய் 3 செடி பீன்ஸ் இருக்குது. இதில் இன்னும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் 3 பிளான்ட் வச்சுருக்கேன் வெண்டைக்காயில். 3 பிளான்ட்லேயும் ஒவ்வொரு வெண்டைக்காய் வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ ஒரு பொரியல் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா, ஒரு 7-8ஆவது கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அப்படி கிடைக்காது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த செடியில் சின்ன சின்ன வெண்டைக்காய்லாம் நிற்கிது. அதெல்லாம் இன்னும் ஒரு 3-4 நாளில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா இந்த விளைஞ்சிருக்கிற வெண்டைக்காய்லாம் என்ன ஆகிடும்னா முத்தி போயிடும். ஸோ யூஸ் இல்லாமலே ஆகிடும். ஸோ 1ஓ 2ஓ 3ஓ அது நம்ம சாம்பாருக்காவது யூஸ் ஆகும். அதனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துருவோம். 3 வெண்டைக்காவை எடுத்துடலாம். ஸோ என்னதான் நம்ம செடி வச்சாலும் எடுத்தாலும் ஒரு வீட்டுக்கு மொத்தமாக பொரியல் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பெருசாக தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். ஒரு 7-8 பிளான்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 1 2 3 வச்சா இப்படி தான் வரும். அண்ட் அதே மாதிரி தான் செடி பீன்ஸ். இந்த செடி பீன்ஸ்லேயும் நான் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு செடி வச்சுட்டேன். அண்டு சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இது ரொம்ப குயிக்காக வளரும். ஒரு 2 மாதத்தில் கிட்டத்தட்ட நான் விற்று போட்டு 2 மாதத்தில் ரொம்ப புஷ்ஷியாக வளர்ந்துருச்சு. அறுவடை கொடுத்த ஒரு வெஜிடபிள் பிளான்ட்டும் இது தான். நான் டெரஸ் கார்டன் தொடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் 2 மாதம் தான் ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி. ஸோ குயிக்காக க்ரோத் இருக்கும். ஆனால் நான் பண்ண தப்பு ஒரு பிளான்ட் வச்சது தான். இனி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 3-4 தான் வச்சேன்னா அட்லீஸ்ட் இந்த பீன்ஸாவது நம்மளால் நிறைய எடுக்க முடியும். ஸோ இதில் ஒரு 3 இருந்துச்சு. அதையும் நான் மொத்தமாக பறித்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி அறுவடை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 3 வெண்டைக்காய் 3 செடி பீன்ஸ். ஸோ என்ன கிடைச்சாலும் அதை ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பாருக்கோ எதுக்கோ. கண்டிப்பாக ஹாப்பியான ஒரு விஷயந்தான்.